नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं दाहवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्ठुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत बाहवतं रसमालयं मुकुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप तदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरों वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। सप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम राम हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। हरिः ओं तत्सत्। कथांशस्मृते यस्मिन् दुष्करं शिखरं भवेत् विष्णुरेति द्विदंशा श्रीचैतन्यं नमामिथम्। हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் சர்வ காரணங்களுக்கும் மூல காரணம். எத்தனாவது பதம் படிக்கணும் இன்னைக்கு? 25. 24 Mataji. 25. 25. 25. 25 Mataji. Mataji. 25 Mataji. Thank you. 25. तामसात् अपि भूतातेर्विगुणविभात् अपौरुषः तस्य मात्रा गुणस्तब्धो लिङ्गं यद्द्रष्टो दृश्ययोः. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். 5 மூலப்பொருட்களில் முதலாவதான ஆகாயம் பொய் அகங்காரத்தின் இருளில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. காண்பவன் காட்சியோடு தொடர்பு கொண்டிருப்பதைப் போலவே ஓசை ஆகாயத்தின் சூட்சும வடிவமாக இருக்கிறது. சோ படைப்பு பத்தி நம்ம பார்த்தோம். கொஞ்சம் பேர் எனக்கு வாட்ஸ்அப் கூட போட்டிருந்தீங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, பிரபஞ்சங்கள் ஏற்கனவே இருக்கு. பிரபஞ்சங்கள் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுடைய ரோமக்கால்கள் இருந்து வெளியில வந்துருச்சு. சோ பிரபஞ்சங்கள் உற்பத்தி செய்யப்பட்டது கிடையாது. அது ஏற்கனவே மகாவிஷ்ணுவுடைய ரோமக்கால்கள் இருந்து அந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் வந்துச்சு. சோ அதனால மகத்தத்துவம் அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முதல்ல என்ன உற்பத்தி ஆகுது அப்படின்னா பொய்யகங்காரம். அந்த பொய்யகங்காரத்துல இருந்து ஆகாயம், ஆகாயத்துல இருந்து ஓசை. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. பொய்யகங்காரத்துல இருந்து ஆகாயம், ஆகாயத்திலிருந்து ஓசை சப்தம் உற்பத்தி ஆகுது. கல்லுரை கலாவதி மாதிரி தெரியும். அதாச்சு பொய்யகங்காரத்துல இருந்து ஆகாயம், அதுல இருந்து ஓசை சப்தம். அந்த ஓம்ங்கிற பிரணவ அதுவா மத்தாச்சி? அதெல்லாம் கிடையாது, சப்தம் அவ்வளவுதான். ஆகாயத்துல இருந்தா நமக்கு சப்தம் வரும். இப்போ நம்ம பஞ்சபூதம் தானே மாதாஜி? பஞ்சபூதம் தானே மாதாஜி? இது வருமா? 5 மூலப்பொருட்கள்னா 5 பஞ்சபூதம் வருமா மூலப்பொருட்கள். மாதாஜி? இப்போ ஃபர்ஸ்ட் உற்பத்தி ஆகி இருக்கிறது ஆகாயம். ஆகாயத்துல இருந்து சப்தம். ஓகேவா? சப்தம். அதனுடைய தன்மாத்திரை சப்தம். தன்மாத்திரை. கலாவதி மாதாஜி படிக்கல?
அன்மியூட் பண்ணிக்கோங்க. பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு நன்றி. 5 மூலப்பொருட்களான ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர் மற்றும் நிலம் ஆகியவை பொய் அகங்காரம் எனும் இருளின் வெவ்வேறு குணங்களாகும். மகத் தத்துவத்தின் மொத்த உருவமாக இருக்கும் பொய் அகங்காரம் பகவானின் நடுத்தர சக்தியிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது இதன் பொருளாகும். ஜட உலகை அடக்கியாள வேண்டும் என்னும் இந்த பொய் அகங்காரத்தின் காரணத்தினால் ஜீவராசிகள் போலியான சுகத்துக்காக கூட்டுப் பொருட்கள் உண்டாக்கப்படுகின்றன. அனைத்திற்கும் பின்னணியாக பரமபுருஷர் இருப்பினும் ஜீவராசியே ஜட பொருட்களை ஆட்சி செலுத்துபவனாக இருக்கிறான். உண்மையில் பகவானை தவிர வேறெவரையும் அனுபவிப்பவன் என்று அழைக்க முடியாது. ஆனால் ஜீவராசி அனுபவிக்க ஆசைப்படுகிறான். பொய் அகங்காரத்திற்கு இதுவே பிறப்பிடமாகும். ஜீவராசி இதை விரும்பும் பொழுது நிழலை போன்றுள்ள பொருட்கள் அனைத்தும் பகவானின் விருப்பத்தால் படைக்கப்பட்டு இவற்றின் பின்னால் ஓட ஜீவராசி அனுமதிக்கப்படுகின்றான். முதலில் தன் மாத்திர ஓசையும் பின் ஆகாயமும் படைக்கப்பட்டன என்று கூறப்படுகிறது. அது உண்மைதான் என்று இப்பதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஓசை ஆகாயத்தின் சூட்சும வடிவம் கொண்டதாகும். இதன் வேறுபாடு காண்பவனுக்கும் காட்சிக்கும் இடையில் உள்ளதை போன்றதாகும். ஒரு பொருளை பற்றி பேசும் பொழுது உண்டாகும் ஆசை பொருளின் வர்ணனையை பற்றிய ஒரு கருத்தை அளிப்பதால் ஓசைதான் உண்மையில் அப்பொருளை பிரதிநிதிக்கிறது. எனவே ஓசை பொருளின் சூட்சும இயல்பாக இருக்கிறது. அவ்வாறே பகவானின் இயல்புகளை பொறுத்த விஷயத்தில் அவரை பிரதிநிதிக்கும் ஓசையே பிரதிநிதின்னு வருங்களா மாதாஜி? பிரதிநிதிக்கும் ஓசையே பகவானின் பூரண வடிவமாகும். இவ்வுண்மை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தந்தையான வசுதேவராலும் ஸ்ரீராமரின் தந்தையான மகாராஜா தசரதராலும் உணரப்பட்டது. பகவானும் ஓசையில் உள்ள அவரது பிரதிநிதித்துவமும் பரிபூர்ண அறிவாகையால் அவரை பிரதிநிதிக்கும் ஓசையாக அவரது புனித நாமத்தில் பகவானின் சர்வ சக்திகளும் முதலீடு செய்யப்பட்டுள்ளன என்று பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு உபதேசித்துள்ளார். இவ்வாறாக ஓசை வடிவத்தில் உள்ளவரது புனித நாமத்தை தூய்மையாக உச்சரிப்பதால் பகவானின் சம்பந்தத்தை ஒருவனால் உடனே அனுபவிக்க முடியும். பகவானை பற்றிய கருத்தும் தூய பகவானின் முன் உடனே வெளிப்படும். எனவே தூய பக்தன் ஒருவன் ஒரு நொடி பொழுதும் பகவானை விட்டு பிரிந்திருப்பதில்லை. ஆகவே சாஸ்திரங்களில் சிபார்சு செய்யப்பட்டுள்ள மந்திரமான ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே என்னும் பகவானின் புனித நாமத்தை பரமபுருஷரின் உறவிலேயே நிரந்தரமாக இருக்க விரும்பும் பக்தர்கள் எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு பகவானோடு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒருவன் பொய் அகங்காரத்தின் விளைவாக உள்ள படைக்கப்பட்ட உலகின் இருளிலிருந்து விடுவிக்கப்படுவது உறுதி. தமஷிமா ஜோதிர் கம. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அதுல அந்த ஒரு கரெக்ஷன் இருக்குல்ல மாதாஜி, பகவானே 2-3 கரெக்ஷன் இருக்கு. முதல்ல வந்து அந்த செகண்ட் பேராகிராஃப்ல ஒரு பொருளை பற்றி பேசும்போது உண்டாகும் ஆசைன்னு இருக்கு இல்லையா, அது ஓசைன்னு இருக்கணும். ஏன்னா நம்ம இங்கே சப்தத்தை பத்தி பேசுறோம். ஓசை பொருளின் வர்ணனையை பற்றிய ஒரு கருத்தை அளிப்பதால் ஓசைதான் உண்மையில் அப்பொருளை பிரதிநிதிக்கிறது. அதே மாதிரி இங்க வந்து பகவானை பற்றிய கருத்தும் தூய பக்தனின் முன் உடனே வெளிப்படும். தூய பகவானின் முன் கிடையாது, தூய பக்தனின் முன் உடனே வெளிப்படும். அது கீழே அந்த பேராகிராஃப்ல கீழே. ஸோ ஆக்சுவலா இப்ப வந்து பொய் அகங்காரம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆத்மாவுக்கு அகங்காரம் இருக்கிறத என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஆத்மாவையும் அகங்காரத்தையும் பிரிக்க முடியாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அகங்காரத்துல உண்மையான அகங்காரம், பொய்யான அகங்காரம். உண்மையான அகங்காரம் அப்படிங்கிறது நான் கிருஷ்ணனுடைய தொண்டன் சேவகன் அப்படி நினைக்கிறது என்னது உண்மையான அகங்காரம். பொய் அகங்காரம் என்ன, நான் தான் தலைவன், நான் இந்த உடல் நான் இந்த உடல் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன, நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால. அதனால இந்த எண்ணம் தான் நாமளை இந்த பௌதிக உலகத்துல கொண்டு வந்து சேர்க்குது. ஆக இந்த பொய் அகங்காரத்திலிருந்து சப்தத்திலிருந்து ஆகாயம் உண்டாகிறது. ஸோ ஆகாயத்துடைய சூட்சும வடிவம் தான் ஓசை அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். ஆகாயத்தினுடைய ஏன்னா ஸ்தூல வடிவமும் இருக்கு, சூட்சும வடிவமும் இருக்கு. ஓசை அப்படிங்கிறது சூட்சுமமான வடிவமா இருக்கு. அப்போ அந்த ஓசையை கொண்டு நாம இந்த பொய் அகங்காரத்துல இருந்து எப்படி விடுபடுறது
அப்படின்னு பிரபுபாத இந்த பொருளை எக்ஸ்பிளைன் பண்றார். ஏன்னா இது படைக்கப்பட்ட நோக்கம் அதுதான். இந்த ஓசை ஆகாயத்தோட தொடர்பு இருக்கிறதுனால நாம எங்க இருந்து வேணா என்ன சப்தங்கள் எல்லாம் நம்ம கேட்கிறோம். ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு சப்தங்களை டிரான்ஸ்மிட் பண்றோம், அலைவரிசைகள்னு சொல்றோம் இல்லையா, எஃப்எம் அலைவரிசை அப்படின்லாம் சொல்றோம். அதெல்லாம் எப்படி நடக்குது? ஆகாயத்தினுடைய துணையினால நடக்குது. ஆகாயத்தினுடைய ஒரு சூட்சுமமான வடிவம் தான் ஓசை. சூட்சுமமான வடிவம்னா சட்டில் ஃபார்ம், அதாவது ஸ்தூலமா இல்லாம நம்மளால பார்க்க முடியாது, பார்க்கிற மாதிரி இல்லாம பார்க்க முடியாத நிலையில இருக்கக்கூடியது சூட்சுமமான வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா. சோ அந்த மாதிரி காற்று நம்மளால பார்க்க முடியாது. இது சூட்சும வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக பகவானுடைய புனித நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. கஜேந்திர மோட்சத்துல ஒரு பிரார்த்தனை வரும், ந வித்யதே யஸ்ய ச ஜன்ம கர்ம வா ந நாம ரூபே குணதோஷ ஏவ வா ததாபி லோகாப்யய சம்பவாய சமாயயா தான்யனுஷாலம் ருச்சதி அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை கஜேந்திரன் பண்ண. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ பகவான் இங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு நாமம் வந்தது, ராமா அப்படிங்கிற நாமம் வந்தது அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன பண்றாங்க, பேர் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆத்மாவுக்கு அந்த பேர்லாம் கிடையாது. சோ அந்த மாதிரி பகவானுக்கு கிடையாது. பகவானுடைய நாமங்கள் எப்பவுமே நிச்சயமானது. பகவானுடைய நாமம் நிச்சயமானது, நிரந்தரமானது. இங்க அவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வருடமுனிவர் அவருக்கு கிருஷ்ணா அப்படின்னு பேர் வச்சார். அதே மாதிரி ராமச்சந்திரனுக்கு ராமா அப்படின்னு பேர் வச்சார் அப்படின்லாம் கிடையாது. அவங்களுடைய நாமம், அவங்களுடைய ரூபம், அவங்களுடைய தாமம் எல்லாமே நிச்சயமானது. ஆன்மீக உலகத்துல நிச்சயமா இருக்கிறவங்க தான் இங்க இறங்கி வர்றாங்க. அதனால யார் ஒருத்தர் பகவானோட எப்பவுமே தொடர்பு அவருடைய சம்பந்தத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே என்ன பண்ணணும், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு நமக்கு பிரபுபாத சொல்றார். தமசீமா ஜோதிர்கம 3 வாக்கியங்கள் வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்க, தமசீமா ஜோதிர்கம, அசத்தோமா சத்கமய, மிருத்யோமா அமிர்தம் கம அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமசீமா ஜோதிர்கமன என்ன அர்த்தம்? தமஸ் அப்படின்னாக்க இருள்னு அர்த்தம், அறியாமை, இருள் அப்படின்னு. ஜோதி அப்படின்னா வெளிச்சம் இல்லையா, ஒளி அல்லது வெளிச்சம். இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வாங்க. என்ன இருட்டு? அறியாமை அப்படிங்கிற இருட்டுல இருந்து பக்திங்கிற வெளிச்சத்துக்கு நாம வரணும். இப்போ ஒரு அறை இருட்டா இருக்கு அப்படின்னா அந்த இருட்டை போய் நம்ம தள்ளி விட்டெல்லாம் அங்க போக வைக்க முடியாது. ஒரு விளக்கு ஏற்றி வச்சா என்ன ஆகும், இல்ல ஒரு லைட்டை போட்டா என்ன ஆகும், இருள் தானாவே ஓடி போயிடும் இல்லையா. அந்த மாதிரி பகவானுடைய நாமம் இருக்கிற இடத்துல அங்க இருளுக்கு வேலை கிடையாது. அசத்தோமா சத்கமய, அசத் அப்படின்னாக்க நிலை இல்லாதது, சத்து அப்படின்னா நிலையானது, அசத் அதுல இருந்து சத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுது. நாம இந்த உடல் அசத், ஆத்மாவோ சத்து. அப்போ உடலுடைய எண்ணத்திலேருந்து விடுபட்டு ஆத்மா அப்படிங்கிற நிலைக்கு பகவானுக்கு நாம சேவை செய்யணும். மிருத்யோமா அமிர்தம் கமய, மிருத்யுனா மரணம் இல்லையா, அதுல இருந்து அமிர்தம் அப்படின்னா மரணமில்லாத வாழ்க்கையை நோக்கி நாம போகணும். இது 3 வேத வாக்கியங்கள். அதுல ஒரு வாக்கியத்தை நமக்கு பிரபுபாதர். அடுத்தது 26ல இருந்து 29. நபசோ அத விகுணர்வானா அபூத் ஸ்பர்ஷ குணோ நிலக காரான்பய சப்தமாம்ச்ச பிராண ஓஜக சகோபலம் வாயோர் அபி விகுணர்வானாத் கால கர்ம ஸ்வபாவதः உதபத்யத தேஜோ வை ரூபவத் ஸ்பர்ஷ சப்தவத் தேஜசஸ்து விகுணர்வானாத் ஆசீத் அம்போரசாத்மகம் ரூபவத் ஸ்வஸ்வவத் சாம்போ போஷவச்ச பரான்வயாத் விசேஷஸ்து விகுணர்வானாத் அம்பசோ கந்தவான் அபூத் பரான்வயாத் ஸ்பர்ஷ சப்த ரூப குணான்விதக. சோ அடுத்தடுத்து எப்படி மற்ற விஷயங்கள் உற்பத்தியானது அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். சுகதேவ கோஸ்வாமி வரிசையா சொல்லிக்கிட்டே வர. ஆகாயம் உருமாற்றப்பட்டுள்ளதால் காற்று ஸ்பர்ஷத்தின் தன்மையுடன் உண்டாக்கப்பட்டுள்ளது. மேலும் முந்தைய தொடர்பால் காற்று ஓசையாலும் ஆயுளின் அடிப்படை கொள்கைகளான
புலனுணர்வு, மனோசக்தி மற்றும் உடல் வலிமை ஆகியவற்றாலும் நிரப்பப்பட்டதாக உள்ளது. நாளடைவில் காற்று உருமாற்றப்படும் பொழுது நெருப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நெருப்பு ஸ்பர்ச உணர்வு மற்றும் ஓசை ஆகியவற்றுடன் கூடிய வடிவத்தை ஏற்கிறது. நெருப்பும் உருமாற்றப்படுவதால் சாரும் சுவையும் நிறைந்த நீர் தோன்றுகிறது. முந்தியவைகளை போன்று இதற்கு வடிவமும் ஸ்பர்சமும் இருப்பதுடன் இது ஓசையால் நிரப்பப்பட்டதாகவும் உள்ளது. மேலும் நீர் நிலத்தின் மீதுள்ள பல வகைப்பட்ட பொருட்களின் உருமாற்றமாக இருப்பதால் வாசனை உள்ளதாக காணப்படுகிறது. முந்தையதை போலவே இதுவும் முறையே சாறு, ஸ்பர்ஷம், ஓசை மற்றும் வடிவம் ஆகிய தன்மைகள் இருந்ததாக இருக்கிறது. சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்க முதல்ல என்ன பார்த்தோம்? ஆகாயம் பார்த்தோம் இல்லையா? ஆகாயத்திலிருந்து சப்தம் பார்த்தோம். அடுத்தது ஆகாயத்திலிருந்து என்ன உற்பத்தி ஆகுது? நெக்ஸ்ட் என்ன உற்பத்தி ஆகுது ஆகாயத்திலிருந்து? காற்று. காற்று மாதாஜி. காற்று. காற்றுல என்னென்ன தன்மைகள் இருக்கு? ஸ்பர்சம் உணர முடியும். ஸ்பரிசம் உணர முடியும். ஸ்பர்சம் இருக்கு. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஆகாயத்துல சப்தம் இருக்கு இல்லையா? அந்த சத்தம். சப்தம் சேர்ந்துக்குது. காற்றுக்கு 2 தன்மைகள் இருக்கு. சப்தமும் இருக்கு, ஸ்பர்ஷமும் இருக்கு. அப்போ காற்று அடுத்த நிலைக்கு எப்படி மாறுது? நெருப்பா மாறுது. அப்போ நெருப்புல என்னென்ன தன்மைகள் ஆட் ஆகுது? ஏற்கனவே இருக்கிற சப்தம் இருக்கு, ஸ்பர்ஷம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, அது கூட என்ன செய்யுது? வடிவம். வடிவம். வெரி குட். வடிவம் செய்யுது. நெருப்பு என்னவா மாறுது? நீரா மாறுது. நீரா மாறுது. அப்போ நீர்ல என்னென்ன தன்மைகள் ஆட் ஆகுது? முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? சப்தம், ஸ்பர்ஷம், வடிவம். அது கூட என்ன செய்யுது? வாசனை. வாசனை மண்ணுக்கு வரும். சுவை 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 செய்யுது. அடுத்து நீர் நிலமா மாறும் போது அதுல இந்த 5 வந்துருக்கு. சப்தம், ரச, ஸ்பரிசம், ஸ்பர்ஷம் எல்லாமே வந்து வடிவம், சுவை, இது சுவை. இதுக்கு என்ன மாதாஜி? மண்ணுக்கு வாசனை. ஆமா. ஓகே. இப்ப இதுல இருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வருதுன்னு புரியுதா? முதல்ல ஆகாயத்திலிருந்து சப்தம், அதுக்கப்புறம் ஆகாயத்திலிருந்து காற்று உற்பத்தி ஆகும்போது காற்றுக்கு சப்தம், ஓசை அப்படிங்கிற 2 சேருது. சாரி, சப்தம், ஸ்பர்ஷம் அப்படிங்கிற 2 சேருது. காற்று உருமாறி அது என்னவா மாறுது? நெருப்பா மாறும் போது நெருப்புக்கு 3 குணங்கள் சேருது. நெருப்புக்கு 3 குணங்கள் சேருது. நெருப்பு நீரா மாறும் போது 4 குணங்கள் சேருது. அதுக்கப்புறம் நீர் நிலமா மாறும் போது 5 குணங்கள் உண்டாகுது. புரியுதா? ஓகே. பொருளுரை உமா மாதாஜி படிக்கிறீங்களா? உமா மாதாஜி. ஓகே. லக்ஷ்மி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு மூலப்பொருள் படிப்படியாக முன்னேற்றத்தாலும் வளர்ச்சியாலும் மற்றொரு மூலப்பொருளாக மாற்றம் அடைகிறது. இது மேலும் மாறி பூமியின் மீதுள்ள பல்வேறு வகைப்பட்ட மரங்கள், செடிகள், மலைகள், ஆறுகள், ஊர்வன, பறவைகள், மிருகங்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய நிலையை அடைகிறது. இதுவே சிருஷ்டியின் இயக்க முறையாகும். புலன் உணர்வின் தன்மையும் கூட படிப்படியாக முன்னேற்றம் கொண்டதாகும். அதாவது முதலில் அது ஓசையாகும், பிறகு ஓசையிலிருந்து பரிசமாகவும், அதன் பின் ஸ்பரிசத்திலிருந்து வடிவமாகவும் உருமாற்றம் அடைகிறது. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர் மற்றும் நிலம் ஆகியவற்றின் படிப்படியான விருத்தியோடு சுவையும் வாசனையும் கூட உற்பத்தி ஆகின்றன. அவை ஒன்றுக்கொன்று காரணமாகவும் விளைவாகவும் உள்ளன. ஹரே கிருஷ்ணா. கேக்குதா உங்களுக்கு? மகத்தத்துவத்தின் காரண தளத்தின் விட்டு கேக்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? உங்க நெட் ரொம்ப
ஸ்லோவா இருக்கும் போல இருக்கு மாதாஜி. விட்டு கேட்குது. கார்த்திகா ஹரே மாதாஜி கிருஷ்ணா படிக்கிறீங்களா? மாதாஜி. எஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆகாயம் நெருப்புல இருந்து படிங்க மாதாஜி. அதுல இருந்து என்ன எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிச்சிட்டுமா? இல்ல வேண்டாம் வேண்டாம், இங்கேருந்து படிங்க. ஆனால் பகவானின் விரிவங்கமாக உள்ள ஆனால் பகவானின் விரிவங்கமாக உள்ள மகாவிஷ்ணு இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பவர் ஆவார். இந்த மகாவிஷ்ணு மகத்தத்துவத்தின் காரண ஜலத்தில் பள்ளி கொண்டுள்ளார். இவ்வாறு இருக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்ம சம்ஹிதையில் சர்வ காரணங்களுக்கும் காரணமானவர் என்று விவரிக்கப்பட்டுள்ளார். இது பகவத்கீதையில் 10.8 பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. புலன் உணர்வின் தன்மைகள் நிலத்தில் முழுமையாக உள்ளன. பிற மூலப்பொருட்களில் அவை குறைந்த அளவில் உள்ளன. ஆகாயத்தில் ஓசை மட்டுமே உள்ளது. ஆனால் காற்றிலோ ஓசையும் ஸ்பரிசமும் உள்ளன. நெருப்பில் ஓசை, ஸ்பரிசம் மற்றும் வடிவம் ஆகியவை உள்ளன. மேலும் நீரில் ஓசை, ஸ்பரிசம் மற்றும் வடிவம் ஆகியவற்றுடன் சுவையும் உள்ளது. ஆனால் நிலத்திலோ மேற்குறிப்பிட்ட அனைத்து தன்மைகளுடன் வாசனையும் உள்ளது. எனவே நிலத்தின் மீது பல வகைப்பட்ட உயிரினங்களின் முழுமையான காட்சி தென்படுகிறது. இது முதலாக அடிப்படை கொள்கையான காற்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதாகும். ஜீவராசிகளின் நிலம் மேலோங்கிய உடலிலுள்ள காற்றின் ஒழுங்கு கலைக்கப்படுவதால் உடல் நோய்கள் உண்டாகின்றன. இதனால் மனநோய்களும் உண்டாகின்றன. எனவே காற்றை ஒழுங்காக இயக்குவதற்கு யோகாபியாசம் பயன் தரக்கூடியதாக உள்ளது. இம்முறையால் உடல் நோய்கள் முற்றிலும் இல்லாமல் போய்விடுகின்றன. அவற்றை முறையாக செய்வதால் ஆயுளும் அதிகரிக்கிறது. அத்தகைய பயிற்சிகளால் இறப்பை கட்டுப்படுத்தும் ஆற்றலையும் ஒருவன் பெறலாம். ஒரு பக்குவமான யோகியால் மரணத்தை கட்டுப்படுத்த முடியும். அத்துடன் ஒரு பொருத்தமான கிரகத்துக்கு தன்னை மாற்றிக்கொள்ள தகுதியுடையவனாகும் பொழுது சரியான அந்நேரத்தில் அவனால் உடலை விட்டு செல்லவும் முடியும். பக்தி யோகி அனைவரையும் மிஞ்சியவன் ஆகிறான். ஏனெனில் அவனது பக்தி தொண்டின் பயனாய் பௌதீக வானிற்கும் அப்பாற்பட்ட பிரதேசத்திற்கு அவன் உயர்த்தப்பட்டு அனைத்தையும் ஆள்பவரான பகவானின் பரம ஆணையால் ஆன்மீக வானிலுள்ள கிரகங்கள் ஒன்றில் வைக்கப்படுகிறான். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு விஷயத்துல இருந்து எப்படி ஒரு விஷயம் உருமாறி கடைசியில நிலம் அப்படிங்கிறதுல எல்லா குணங்களும் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்போ நிலத்துல பல்வேறு வகைப்பட்ட ஜீவராசிகள் இருக்காங்க இல்லையா? பல்வேறு மரங்கள், செடி கொடிகள், பல வண்ணங்கள், அதுக்கப்புறம் நறுமணம், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் நிலத்துல இருந்து உற்பத்தி ஆகிறத நாம பாக்குறோம். அப்போ இந்த நிலத்துல வாழக்கூடிய ஜீவராசிகளான இது மனிதர்களை குறிப்பா நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு முக்கியமா நம்மளுடைய உடலை பராமரிக்கிறதுல காற்றுடைய பங்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பங்கா இருக்கு. அதனால காற்று அந்த சுழற்சி நம்ம உடல்ல 10 விதமான காற்றுகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அந்த 10 விதமான காற்றுகளுடைய சுழற்சி அப்படிங்கிறது சரியா இல்லாத போது பல விதமான நோய்கள் நமக்கு ஏற்படுது. குறிப்பா பக்கவாதம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் ஏற்படுது. அதனாலதான் என்ன பண்றாங்க சாஸ்திரங்கள்ல, ஆயுர்வேதத்துல ஒரு பகுதியா என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த பிராணாயாம முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. யோகாபியாசம், அஷ்டாங்க யோகத்துல காற்றை கட்டுப்படுத்துறது ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, இந்த பிராணாயாமத்துல அந்த காற்றை உள்ள இழுத்து எப்படி நம்ம கொஞ்ச நேரம் தக்க வச்சு அதுக்கப்புறம் அதை எப்படி மெதுவா வெளியில விடுறது, இந்த கும்பக்கா, ரேச்சக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் பயிற்சி பண்ணும்போது இந்த காற்றினுடைய சுழற்சி சரியா இருக்கும்போது உடலுடைய இயக்கமும் எப்படி இருக்கும், சரியா இருக்கும் இல்லையா? காற்றுடைய இயக்கம் சரியா நம்ம உடல்ல இருக்குது அப்படின்னாக்க உடல் நோய்கள் ஏற்படாது. அதனால ஆயுளை கூட நீட்டிக்க முடியும். ஒருத்தருக்கு இத்தனை மூச்சுன்னு தான் கணக்கு, வேற கணக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் உயிர் வாழ்றதுக்கு இத்தனை மூச்சு விடணும் அப்படின்னு கணக்கு. அந்த மூச்சு விடுறத எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துறோமோ, ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ எல்லாம் நேரம் உட்காந்துக்கிட்டு ஒரு மூச்சை உள் வாங்கிக்கோங்க. இல்ல ஒரு மூச்சை உள் வாங்கிட்டு மெதுவா ரிலீஸ் பண்றதுக்கு இப்ப என்ன ஆயிருக்கும், குறைஞ்சது ஒரு 5-6 செகண்ட் ஆயிருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இல்லாம நம்ம இப்போ கோவமா இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கோவமா இருந்து கத்துறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த 5 செகண்டுக்குள்ள எத்தனை மூச்சு விட்டு முடிச்சிடுவோம்?
நிறைய 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 மூச்சு விட்டு நம்ம முடிச்சிருப்போம். அப்போ நம்மளுடைய ஆயுட்காலம் என்ன ஆகுது? குறையுது. அதனாலதான் யோகிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, உட்கார்ந்துகிட்டு அப்படி ஒரு தம் பிடிச்சாங்கன்னா அடுத்த மூச்சு எப்ப விடுவாங்களோ, 1 நிமிஷம் கழிச்சு விடுவாங்களோ என்னமோ தெரியாது நமக்கு. சோ இல்ல சில பேர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட மூச்சு அடக்கி இருக்கலாம். யாருக்காவது அனுபவம் இருக்கா? கங்கையில இல்ல ஆத்துல போய் குளிக்க போகும்போது தண்ணிக்குள்ள போய் இப்படி போச்சு அப்படி எத்தனை மூச்சு கவுண்ட் வரைக்கும் பசங்க எல்லாம் கவுண்ட் பண்ணுவாங்கல்ல, 1 2 3 4 கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எத்தனை கவுண்டிங் வரைக்கும் உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அனுபவம் இருக்கா அந்த மாதிரி குளிச்ச அனுபவம்? காவேரியில குளிச்ச அனுபவம் இருக்கும் மாதாஜி. காவேரியில குளிச்ச கங்கையில குளிச்ச அனுபவம். சோ கங்கைக்குள்ள உள்ள போகும்போது பசங்க யாராவது கூட இருந்தாங்கன்னா கவுண்ட் பண்ணுவாங்க. சோ எவ்வளவு நேரம் உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நம்ம மூச்சை கட்டுப்படுத்தும் போது என்ன ஆகுது? ஆயுள் அதிகரிக்குது. அதனாலதான் தேவையில்லாத பேச்சுக்கள், கோபதாபங்கள், நிறைய பேர் நம்ம கேட்கிறோம் இல்லையா, எனக்கு நிறைய கோபம் வருது, கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா நம்ம கேட்கிறோம் இல்லையா. சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கோபப்படுறதுல அர்த்தமே கிடையாது. நம்மளுடைய வாழ்நாளத்தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், குறைச்சிக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ பிபி ஜாஸ்தி ஆகிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இத்தனை மூச்சுன்னு தான் கணக்கு. இத்தனை மூச்சை கடற்கடன்னு விட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, ஆயுள் வந்து முடிஞ்சிடும். சோ அதனால அதை அதிகரிக்கிறதுக்கான காலம் அப்படிங்கிறது அந்த கால அளவு என்ன கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து 50 வயசு வரைக்கும் தான் இருப்பாரு அப்படி கிடையாது. இத்தனை மூச்சு இருப்பாருன்னு தான் அர்த்தம். இத்தனை மூச்சு அவர் 5 வயசுல விட்டு முடிச்சாதான் முடிஞ்சிருச்சு. இது எப்படி ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து 10 பிஸ்கெட் இருக்கு, இதை நீ வந்து 1 ஹவரும் சாப்பிடலாம், 10 மினிட்ஸ்லயே சாப்பிட்டு முடிக்கலாம் அப்படின்னா 10 மினிட்ஸ்ல சாப்பிட்டு முடிச்சா பிஸ்கெட் பாக்கெட் முடிஞ்சிடும் இல்லையா. சோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய மூச்சு காற்று தான் கணக்கு. அதனால உடல் உறவு கொள்ளும் போது நிறைய மூச்சு வந்து என்ன ஆகுது, வேக வேகமா மூச்சு விடுறோம், ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்போ நிறைய இந்த மாதிரியான என்ன சொல்றது உடல் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள்ல நிறைய ஈடுபடும் போது மூச்சு அப்படிங்கிறது வேகமா மூச்சு வாங்கி என்ன பண்றாங்க, மூச்சை வந்து தேவையில்லாம சீக்கிரமா விட்டு முடிச்சிடுறாங்க. ஆனா பக்தர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பவுமே என்ன இருக்கு, முடியறதே கிடையாது. ஆயுர் ஹரதிவை பும்சாம் உத்யன் ஹஸ்தம் ஜெயன்யசோ தஸ்யார்த்தே யக்ஷனோ நீத்த உத்தம ஸ்லோக வார்த்தையா அப்படின்னு படிச்சோம். பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது நம்ம ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா பிராணாயாமத்தை நம்ம பயிற்சி பண்றோம். நீங்க வேணா நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மூச்சு ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ராம ஹரே. இப்ப நான் 2 மந்திரம் சொல்லியிருக்கேன். ஒரு மூச்சு உள்ள இழுத்த போது 2 மந்திரம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி 3 மந்திரம் 4 மந்திரம் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மூச்சுல நம்மளால சொல்ல முடியும். அதுக்காக அதையே கவனிச்சிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம பிராணாயாமத்தை எப்படி பயிற்சி பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பிராணாயாம பயிற்சி நம்ம பண்றோம். அதே மாதிரி நம்ம உடலுக்கும் நரம்புகளுக்கும் இருக்க தொடர்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆற்றுல போய் குளிக்கும் போது நரம்புகள் சீரடையுது அப்படின்னு பார்த்தோம். அந்த காலத்துல அப்படித்தானே வாழ்ந்திருக்காங்க. யார் வீட்லயும் பாத்ரூம் எல்லாம் கிடையாது, போய் ஆற்றுலதான் குளிச்சுட்டு வருவாங்க. கடல்ல குளிக்கிறதுனால வயிற்று பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அப்படின்லாம் பார்த்தேன். அதனால இயற்கையோட இணைந்து வாழ்ற வாழ்க்கையில உடல் நோய்கள் குறையும். இயற்கைக்கு முரணா நம்ம போகும்போது காரணம் புரியுது இல்லையா, எப்படி தொடர்பு ஏற்படுது, காற்றுக்கும் நமக்கும் எப்படி தொடர்பு உண்டாகுது, அது மாதிரி நரம்புக்கும் நதிக்கும் எப்படி தொடர்பு உண்டாகுது, இதெல்லாம் நம்ம புரிஞ்சு பார்க்கும்போது உடல் ஆரோக்கியமா இருந்து பகவானுடைய சேவையில ஈடுபடுறதுக்கு பகவான் நமக்கு என்ன செய்யறாரு, பல்வேறு விதமான உதவி செய்யறாரு. ஆனா நமக்கு இருக்கிற மூளையை வச்சு நாம வந்து தீப்பெட்டி மாதிரி வீடு கட்டிக்கிட்டு அதுக்குள்ளேயே அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் போட்டுக்கிட்டு அதுலயே நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆயுள் என்ன ஆகுது, தானாவே குறையுது, பல்வேறு நோய்கள் ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு கிடையாது, பகவான் கிடையாது. ஏன் அவர் மூளையை கொடுத்தது எதுக்காக, இயற்கையோட நம்ம வாழ்ந்து அவருக்கு நல்லா சேவை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பல கண்டுபிடிப்புகள் அது இதுன்னு சொல்லி நம்ம வந்து அதை நம்ம கெடுத்துட்டு இருக்கோம். वैकारिकान् मनोजज्ञे देवा वैकारिका दश दिग्बाधार्थ प्रचेदोऽस्मि ரோகேந்திரமித்ரகாக. சத்துவகுணத்தில் இருந்து மனம் உற்பத்தி செய்யப்பட்டு தோற்றமளிக்கிறது. அவ்வாறே உடல் அசைவுகளை கட்டுப்படுத்துபவரான 10 தேவர்களும் தோன்றுகின்றனர். அத்தகைய தேவர்கள் திக்குகளை ஆள்பவர்கள், காற்றை ஆள்பவர் சூரிய தேவன், தக்ஷ பிரஜாபதியின் தந்தை, அஸ்வினி குமாரர்கள், அக்னி தேவன், ஸ்வர்கராஜன், ஸ்வர்க்கத்தின் வழிபாட்டுக்குரிய மூர்த்தி, ஆதித்யர்களின் தலைவர் மற்றும் பிரஜாபதி பிரம்மா ஆகியோர் ஆவர். இவர்கள் அனைவரும் தோற்றமளிக்கின்றனர். சோ இவங்கெல்லாம் யாரு,
அப்படின்னாக்க இந்த தேவர்கள் எல்லாம் சத்துவகுணத்துல மனத்துல இருந்து அவங்க எப்படி பண்றாங்க, அந்த மனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நம்மளுடைய உடலுடைய பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய தேவர்கள் உற்பத்தி ஆகிறாங்க. இந்த தேவர்கள் 30 தேவர்களை சேர்ந்தவங்க கிடையாது. அந்த தேவர்களுக்கும் முன்னால உற்பத்தி ஆகக்கூடிய தேவர்கள். ஸோ குழப்பிக்காம இந்த தேவர்களை நாம புரிஞ்சுக்கணும். இவங்க அதாவது பிரபஞ்ச படைப்புக்கு முன்னாடி படைக்கப்படக்கூடிய தேவர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதாவது மகத்தத்துவம் அப்படிங்கிறத இன்னும் கிளியரா பிரபுபாதர் இந்த பொருள்கள்ல கொடுத்திருக்காரு. மகத்தத்துவத்துலதான் காரணக்கடல் இருக்கு. அந்த காரணக்கடல்ல காரணதோசாயி விஷ்ணு பள்ளி கொண்டிருக்கார். அவருடைய உடல்ல இருந்து பிரபஞ்சங்கள் வெளிப்படுது. அந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் இயக்கம் இல்லாம இருக்கு. அந்த பிரபஞ்சங்களுக்குள்ள மூலப்பொருட்கள் இருக்கு. ஆனா அந்த மூலப்பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒன்னோட ஒண்ணு சேருங்க. அப்போ கர்ப்போதகசாயி விஷ்ணு உள்ள நுழைஞ்சி அவருடைய பார்வை படும்போதுதான் இந்த பிரபஞ்சமானது இயக்கம் ஏற்படுது. பல்வேறு விதமான பிரிவுகள் உண்டாகுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் ஜீவராசிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அதுக்கு பிரம்மா காரணமா இருக்காரு. செகண்டரி க்ளோஸ் தான் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பொருளுரை படிக்கலாம். நெக்ஸ்ட் யார் படிக்கிறீங்க? மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். வைகாரிசு என்பது படைப்பின் நடுநிலையாகும். தேஜஸ் என்பது படைப்பின் ஆரம்பமாகும். மேலும் தமஸ் என்பது அறியாமை என்னும் வசிய சக்திக்கு கீழ்ப்படிந்துள்ள ஜடப்படைப்பின் முழுமையான காட்சியாகும். தொழிற்சாலைகளிலும் இயந்திர கூடங்களிலும் உருவாக்கப்படும் வாழ்வுக்குரிய தேவைகள் இக்கலியுகத்தில் முக்கியமாக கருதப்படுகின்றன. இது அறியாமை குணத்தின் உச்சம் கட்டமாகும். மனித சமூகத்தில் இத்தகைய வியாபார உற்பத்தி நிலையங்கள் அறியாமை குணத்தில் உள்ளன. ஏனெனில் உற்பத்தி செய்யப்படும் வியாபார பொருட்கள் உண்மையில் தேவையற்றவை ஆகும். மனித சமூகத்துக்கு முக்கியமாக உணவும் பாதுகாப்பிடமும் தற்காப்பும் புலன்களின் திருப்திக்குரிய பொருட்களும் தேவைப்படுகின்றன. அடுத்த பதத்தில் விளக்கப்பட இருப்பதை போன்று புலன்கள் உயிரின் அறிகுறிகளாகும். மனித நாகரிகம் புலன்களை தூய்மைப்படுத்துவதற்கென உள்ளது. புலன் திருப்திக்கான அடிப்படை தேவை வழங்கப்பட வேண்டும். ஆனால் சீர்கடச் செய்யும் செயற்கையான உணர்ச்சிகளின் தேவைக்கு அது அவசியமில்லை. உணவு, பாதுகாப்பிடம், தற்காப்பு மற்றும் புலனின்பம் ஆகியவை ஜடவாழ்வின் தேவைகளாகும். ஆனால் தூய கலங்கப்படாத வாழ்வு நிலையில் இத்தகைய தேவைகள் அவசியம் இல்லை. எனவே தேவைகள் செயற்கையானவை ஆகும். செயற்கையான முறையில் தேவைகளை அதிகரிப்பதும் மனித சமூகத்தின் பொருளாதார முன்னேற்றத்தை குறிப்பதுமான இது ஒரு வகையான அறிவற்ற செயலாகும். இத்தகைய ஈடுபாடுகளால் மனித சக்தி வீணாகிறது. ஏனெனில் மனித சக்தியானது பரமபுருஷரின் புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக புலன்களை தூய்மைப்படுத்துவதற்கென உள்ளதாகும். பரமபுருஷர் ஆன்மீக புலன்களை கொண்ட பரமனாக இருப்பதால் அவர் ரிஷிகேஷன் அல்லது புலன்களின் எஜமானராக இருக்கிறார். பீஷிக என்றால் புலன்கள் என்றும் ஈச என்றால் எஜமானர் என்றும் பொருள்படும். பகவான் புலன்களுக்கு அடிமையானவர் அல்ல. அதாவது புலன்களின் தூண்டுதலுக்கு ஏற்ப அவர் நடத்தப்படுபவர் அல்ல. ஆனால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் புலன்களின் ஆணை கட்டுப்பட்டு நடக்கின்றனர். இதனால் ஜட நாகரிகம் என்பது ஒரு வகையான புலனின்ப ஈடுபாடு மட்டுமே ஆகும். மனித நாகரிகம் புலனின்பம் எனும் நோயை தீர்ப்பதற்கென உபயோகிக்கப்பட வேண்டும். பகவானின் தெய்வீக புலன்களை திருப்திப்படுத்துவதற்குரிய கருவியாக மாறுவதாலேயே இதை ஒருவனால் சுலபமாக செய்துவிட முடியும். புலன்களை அவற்றின் ஈடுபாடுகளிலிருந்து நிறுத்திவிடவே கூடாது. ஆனால் புலன்களுக்கெல்லாம் அதிபதியாக உள்ளவரின் தூய புலனின்ப தொண்டில் தன் புலன்களை ஈடுபடுத்துவதன் மூலமாக ஒருவன் அவற்றை தூய்மைப்படுத்த வேண்டும். இதுவே பகவத்கீதை முழுவதும் உள்ள உபதேசமாகும். அர்ஜுனன் தனது உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் சண்டை செய்ய வேண்டாம் என்ற தனது முடிவின் மூலமாக சொந்த புலன்களை திருப்திப்படுத்த முதலில் விரும்பினான். ஆனால் புலனின்பத்தின் நோக்கமாக கொண்ட அர்ஜுனனின் முடிவை மாற்றுவதற்காகவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையை அவருக்கு உபதேசித்தார். ஆகவே பகவானின் புலன்களை திருப்திப்படுத்த ஒப்புதல் கொண்டு பகவானின் விருப்பப்படி குருட்சேத்திர போர்க்களத்தில் அவன் போர் புரிந்தான். அறியாமை இருளில் இருந்து வெளியேறி ஒளியுடைய பாதையில் முன்னேறி செல்லுமாறு வேதங்கள் நம்மை உபதேசிக்கின்றன.
தமசிமா ஜோதிர்கம. எனவே பகவானின் புலன்களை திருப்திப்படுத்துவதே ஒளியுடைய பாதையாகும். வழி தவறிய மக்கள் அல்லது புத்தியில் தாழ்ந்த மக்கள் அர்ஜுனனும் பகவானின் பிற பக்தர்களும் காட்டிய வழியை பின்பற்றுவதன் மூலமாக உன்னதமான பகவானின் திருப்திப்படுத்தும் முயற்சியை மேற்கொள்ளாமல் தன்னுணர்வு பாதையை பின்பற்ற முயல்கின்றனர். புலன்களின் இயக்கங்களை அவர்கள் செயற்கையான முறையில், அதாவது யோக முறையால் இருத்திவிட எண்ணுகின்றனர். அதாவது பகவானின் உன்னதமான புலன்களை அவர்கள் ஏற்க மறுக்கின்றனர், ஞான முறை. ஆனால் பக்தர்களோ யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் மேற்பட்டவர்கள் ஆவர். ஏனெனில் தூய பக்தர்கள் பகவானின் புலன்களை ஏற்க மறுப்பதில்லை. பகவானின் புலன்களை திருப்திப்படுத்த அவர்கள் முயல்கின்றனர். அறியாமை இருளால் யோகிகளும் ஞானிகளும் பகவானின் புலன்களை ஏற்க மறுத்து நோயற்ற புலன்களின் இயக்கங்களை இயற்கைக்கு விரோதமான முறையில் கட்டுப்படுத்த முயல்கின்றனர். புலன்களின் நோயுற்ற நிலையில் ஜட தேவைகளை பெருக்கிக் கொள்வதில் அளவுக்கு அதிகமாக அவை ஈடுபடுகின்றன. புலன் இயக்கங்களின் சீர்கட்ட நிலையை காணும் நிலைக்கு வரும் பொழுது ஒருவன் ஞானி என்று அழைக்கப்படுகிறான். புலன்களின் இயக்கங்களை யோகாபியாசத்தால் நிறுத்திவிட முயல்பவன் யோகி என்று அழைக்கப்படுகிறான். ஆனால் பகவானின் தெய்வீகமான புலன்களை முற்றிலும் அறிந்து அவற்றை திருப்திப்படுத்த ஒருவன் முயலும் பொழுது அவன் பகவத் பக்தன் என்று அழைக்கப்படுகிறான். பகவத் பக்தர்கள் பகவானின் புலன்களை ஏற்ப மறுப்பதில்லை. தங்களுடைய புலன்களை அவர்கள் இயற்கைக்கு விரோதமாக நிறுத்துவதும் இல்லை. ஆனால் அர்ஜுனன் செய்ததை போன்று தங்களின் தூய்மையடக்க புலன்களுடைய எஜமானோருடைய தொண்டில் தன்னிச்சையாக ஈடுபடுத்துகின்றனர். இதனால் எல்லா பூர்ணத்துவங்களும் முடிவான இலக்காகிய பகவானை திருப்திப்படுத்துவதென பூர்ணத்துவத்தை சுலபமாக அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அருமையான பொருள் இது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய பல்வேறு தேவர்கள் இருக்காங்க. ஆனா நம்முடைய புலன்களை கட்டுப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய புலன்களை பகவானுடைய புலன்களுக்கு சேவை செய்யணும். பகவானுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக நம்முடைய புலன்களை நாம ஈடுபடுத்தணும். சோ இந்த மாதிரி இல்லாம யோகிகள் ஞானிகள் ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி செயல்படுறாங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில் வருதுன்னு நம்ம பார்ப்போமா? எதுக்காக அவங்க பகவானுடைய புலன்களை ஏற்க மறுக்கிறார்கள் அப்படின்னு இங்க வந்து பிரபா சொல்லியிருக்கார். அதாவது பகவானின் உன்னதமான புலன்களை அவர்கள் ஏற்க மறுக்கின்றனர். ஞானிகளை பத்தி சொல்லியிருக்கார், யோகிகளை பத்தி சொல்லியிருக்கார். ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உங்க லைனுக்கு பகவானின் புலன்களை ஏற்க மறுக்கின்றனர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அருவவாதிகள் மாதாஜி. வெரி குட். யார் சொன்னது? ஓகே, பத்மாவதி மாதாஜி. வெரி குட் மாதாஜி. சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க? பகவானுக்கு உருவம் இல்லை, பகவானுக்கு கண்கள் கிடையாது, பகவானுக்கு காதுகள் கிடையாது, பகவானுக்கு நாக்கு கிடையாது, அவருக்கு இந்த மாதிரி ஒரு புலனும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க சொந்த புலனின்பத்துலதான் ஈடுபடுவாங்களே தவிர பகவானுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு பக்தன் ரொம்ப எளிமையா என்ன பண்றார் அப்படின்னா, சமைக்கிறார். சமைச்ச உடனே அதை யாருக்கு ஆஃபர் பண்றார்? கிருஷ்ணனுக்காக நைவேத்தியம் பண்ணும்போது பகவானுடைய புலன்களாக திருப்திப்படுத்துறார். இந்த செயற்கையான முறையில தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்துறவர் ஞானி. நான் எதையும் பார்க்க மாட்டேன், நான் எதையும் கேட்க மாட்டேன், நான் வந்து இந்த உலகத்துக்கும் எனக்கு தொடர்பு கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடியவர் யாரு? ஞானி. உபநிஷதங்கள்லாம் படிச்சு வேத வாக்கியங்கள்லாம் புரிக்காம அவங்க வந்து அவங்களுடைய மன கற்பனைப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க? ஞான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி அவங்க வந்து இந்த உலகத்தை வெறுத்து அவங்க ஞானிகளா வாழ்றாங்க. யோகிகள் என்ன நினைக்கிறாங்க? யோகாபியாசம் எல்லாம் பண்ணி நாம புலன்களை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பக்தன் ரொம்ப எளிமையான முறையில தன்னுடைய எல்லா புலன்களுடைய செயல்களையும் பகவானுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக பயன்படுத்தும் போது அவங்க புலனின்பத்துல இருந்து ரொம்ப சுலபமா என்ன பண்றாங்க? விடுபடுறாங்க. இது செயற்கையான முறை கிடையாது, இயற்கையான முறை. ஏன்னா புலன்களுக்கு குறிப்பிட்ட அளவு புலனின்பம் தேவை. புலன்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு புலனின்பம் தேவை. முதல் ஒரு ஹாஃப் இல்ல முக்கால்வாசி வரைக்கும் பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, புலன்களை தவறான முறையில புலனின்பத்துல ஈடுபடுத்துறதுக்குதான் இந்த கலியுகத்தினுடைய நோக்கமா இருக்கு. இப்போ
எத்தனையோ விதமான தொழிற்சாலைகள் இருக்கு, உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்கள் இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய புலனின்பத்துக்காக இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்ற உதாரணம் என்னன்னா, ஒரு அழிக்கிற ரப்பர், அந்த ரப்பர் நம்ம படிச்ச காலத்துலயும் சரி, நம்ம குழந்தைங்க படிச்ச காலத்துலயும் சரி, ஒரு பச்சை கலர்ல இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கும், வெள்ளை கலர்ல இருக்கும், ஒரு செவ்வகமா இருக்கும். அதோட முடிஞ்சு போச்சு. அதோட தேவை என்னவோ அந்த ஒரு ரப்பர் அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு அந்த ரப்பர் எத்தனை விதங்கள்ல உருவெடுத்திருக்குன்னு பாருங்க. அப்புறம் ஏன் மரங்களை வெட்ட மாட்டாங்க, ஏன் இயற்கையை சீரழிக்க மாட்டாங்க இல்லையா? ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உற்பத்தி பண்ணப்பட்ட எல்லா பொருட்களும் தேவையில்லாத பொருட்கள். தேவையில்லாத பொருட்களை ஏதாவது அன்கண்ட்ரோல்டா அவங்க என்ன பண்றாங்க, கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணி ஒரு குழந்தைக்கு பர்த்டேயா, உடனே என்ன பண்றாங்க, அந்த குழந்தைக்கு அந்த ஒரு பாக்கெட், அது ஃபுல்லா அதுல கலர் பென்சில்ஸ் இருக்கு, கிரையான்ஸ் இருக்கு, ரப்பர் இருக்கு. அதுவே அதுக்கு 10 வருஷம் வரும். அது ஸ்கூல் படிச்சு முடிக்கிற வரைக்கும் வரும். அவ்வளவையும் கொண்டு போய் கிஃப்ட் பண்றாங்க. அந்த மாதிரி அதுக்கு எத்தனை கிஃப்ட் கிடைக்குது, அது எத்தனையை தூக்கி போடுது. எத்தனை குழந்தைங்க அதை யூஸ் பண்றாங்க, எத்தனை குழந்தைங்க உடச்சு தூக்கி போடுறாங்க. அந்த மாதிரி தேவையில்லா, இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள். இதுக்கு மேல பார்த்துக்கிட்டே போகலாம். நம்ம எத்தனையோ பொருட்களை பார்த்துக்கிட்டே போகலாம். தேவையில்லாத பொருட்களை உற்பத்தி பண்ணி நம்ம புலனின்பத்துக்காக என்ன பண்றாங்க, அப்படியா சந்தோஷம் அடைகிறாங்க, அப்படி சாட்டிஸ்பாக்சன் ஆகுறாங்களா? சாட்டிஸ்பாக்சனே கிடையாது. யாருக்குமே திருப்தி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இன்னும் வாங்கி 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 குவிக்கிறாங்க. பொருள்களை வாங்கி குவிக்கிறதுலதான் சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதனால இந்த ஜட நாகரீகம் நம்மளுடைய புலன்களை என்ன பண்ணாது, திருப்திப்படுத்தாது. இது தேவையும் கிடையாது. நமக்கு வேண்டியது நல்ல உணவு, பகவத் பிரசாதம். அதுக்கப்புறம் என்ன தேவை, நமக்கு வாழ்றதுக்கான பாதுகாப்பான சூழ்நிலை தேவை. இன்னைக்கு அந்த உலக சூழ்நிலையில பாதுகாப்பும் போச்சு இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை போட்டு பாதுகாப்பு அப்படிங்கிறது போச்சு. அதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஆரோக்கியம், இயற்கையோட நம்ம இணைந்து வாழும்போது ஆரோக்கியமா இருப்போம். அந்த ஆரோக்கியம் நமக்கு தேவை. நல்ல சாப்பாடு தேவை, பகவத் பிரசாதம் நமக்கு தேவை, பாதுகாப்பு தேவை, வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை தேவை, ஆரோக்கியம் தேவை. இதையெல்லாம் விட்டுட்டு செயற்கையான தேவைகளை பெருக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு ஒவ்வொரு க்ஷணமும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? யார் எப்ப சண்டை போடுவாங்க, எப்படி விந்து போடுவாங்கன்னு தெரியாம உலக நாடுகள்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா யாருக்கோ சண்டை போட்டு நமக்கு ஏன்னா பிரேக் ஆகுது மாதாஜி. வாய்ஸ் பிரேக் ஆகுது. வருது மாதாஜி, வாய்ஸ் சரியா வர மாட்டேங்குது. ஓகே, எனக்கு ஸ்டேபிளா இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இங்க காட்டல. ஓகே, இங்க பார்க்கலாம். சோ இந்த மாதிரி செயற்கையான பொருட்கள்னால நாம திருப்தி அடைய முடியாது. இயற்கையான வழியில புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. புலன்களுக்கு உண்டான திருப்தியிலேயே உச்சகட்டமா இருக்கக்கூடியது காமம் தான். அதையும் திருப்தி பண்றதுக்காக விவாக சம்ஸ்காரங்கள் இருக்கு. ஒரு பெண் ஒரு ஆண் திருமணம் செய்துகிட்டு நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுக்காக இணையறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் கூட தறிக்கிட்டு போய் என்னென்னமோ மோசமான விளைவுகள் ஏற்படுத்துற மாதிரி இன்னைக்கு மனித சமுதாயத்தில் நடந்துக்கிறாங்க இல்லையா? இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? செயற்கையான முறையில புலன்களை திருப்திப்படுத்த நினைக்கிறதுதான். அதனால நாம பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படின்னாக்க நம்முடைய புலன்கள் ஆட்டோமேட்டிக்கா திருப்தி ஆயிடும். தைஜசா தூ விகுணர்வானாத் இந்திரியாணி தசா பவன் ஞான சக்தி கிரியா சக்தி புத்தி பிராணஸ்ச தைஜசோ சோத்ரம் பிராணத்ருத் ஜிஹ்வா வாக்தோத் மேத்ராங்கிரிபாயவஹ. ரஜோகுணத்தின் தொடர்ந்த உருமாற்றத்தால் செவி, தோல், மூக்கு, கண்கள், வாய், கைகள், புற பால் உறுப்புகள், கால்கள் மற்றும் மலத்வாரம் போன்ற புலனுறுப்புகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவற்றோடு புத்தியும் உயிர் சக்தியும் உற்பத்தி ஆகின்றன. சோ உயிர் சக்தினா இங்க ஆத்மா கிடையாது. ஆத்மாவுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய சக்தி தான் இங்க உயிர் சக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மா உற்பத்தி செய்யப்பட்டதும் கிடையாது, ஆத்மா அழியறதும் கிடையாது. உயிர் சக்திங்கிறத இங்க ஆத்மான்னு நாம தப்பா புரிஞ்சுக்கூடாது. ஸோ எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? ஒரு எறும்புக்கு எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு ஒரு தோல் இருக்கு, அதுக்கு கண்ணு, காது, மூக்கு எல்லாமே இருக்கு. சோ பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல பகவான் சொல்றார், சோத்ரம் சக்ஷு ஸ்பர்ஷனம் ச ரசனம் கிராணமே வச்ச அதிஷ்டாயம் மனஷ்டாயம் விஷயான் உபசேவத்தே அப்படின்னு சொல்றார்.
So, நம்மளுடைய விருப்பங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு விதமான கண்கள், காதுகள், மூக்கு, தொடு உணர்ச்சி இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுது. மனிதனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, மிருகங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான இந்த புலன் உறுப்புகள் இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க உற்பத்தி ஆகுது? ரஜோகுணத்தினுடைய சேர்க்கையினால. வாய்ஸ் பிரேக் ஆகுது. என்னன்னு தெரியலையே மாதாஜி. எனக்கு இன்டர்நெட் இங்க வந்து எந்த ப்ராப்ளமும் காட்டல. ரஜோகுணம் அப்புறம் காலம் இதனுடைய கலவையினால நம்மளுடைய பல புலன்கள் உற்பத்தி ஆகுது. இல்ல பொருளுரை ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எஸ் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மாதாஜி. ஜன்னல் உங்களுக்கு பின்னாடி ஜன்னல் திறந்திருந்தப்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. ஓ ஒரு நிமிஷம். இப்ப ஜன்னல் யாரோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மாதாஜி. கரெக்ட் கரெக்ட் மாதாஜி. ஆமா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கேக்குதா? இப்ப கேக்குது மாதாஜி. ஹரே ஓ கிருஷ்ணா. ஓகே இப்ப நல்லா கேக்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஹரே கிருஷ்ணா. சோ நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இந்த புலன்கள் ஒவ்வொரு விதமா நமக்கு கொடுக்கப்படுது. அதனால ஒவ்வொரு விதமான தோற்றங்கள் 84 லட்சம் ஜீவராசிகள் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்றபடி நமக்கு ஒரு குறிப்பிட்ட விதமான கண்கள், காதுகள், மூக்கு, தொடு உணர்ச்சி இதெல்லாமே நமக்கு கொடுக்கப்படுது. பொருளுரை படிங்க மாதாஜி. செல்வகுமாரி மாதாஜி. மாதாஜி ஒன்னும் கேட்கல மாதாஜி. கேட்கலையா? எனக்கு இந்த இன்டர்நெட் எனக்கு எந்த பிரச்சனையும் காட்டவே இல்லையே, என்னன்னு தெரியல. ஓகே விமலா தேவி மாதாஜி படிக்க. விமலா தேவி மாதாஜி படித்த மாதாஜி. தெலுங்கு ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஜட இருப்பில் உள்ள உயிர்வாழ் சூழ்நிலை ஒருவனின் புத்தியையும் சக்தி வாய்ந்த உயிர் சக்தியையும் பொறுத்திருக்கிறது. கடுமையான உயிர்வாழ போராட்டத்தை தடுப்பதற்கு தேவையான புத்தி அறிவை திரட்டும் புலன்களால் அளிக்கப்படுகிறது. மேலும் ஜீவசக்தியானது கை கால்களை போன்று சுறுசுறுப்பான உறுப்புகளை திறமையாக கையாளுவதன் மூலமாக தன்னை பராமரித்துக் கொள்கிறது. ஆனால் மொத்தத்தில் உயிர்வாழ் போராட்டம் ரஜோகுணத்தின் பெரும் முயற்சியாகும். எனவே புத்தியையும் பிராணன் எனப்படும் உயிர் சக்தியையும் தலைமையாக கொண்ட புலன் உறுப்புகளும் ரஜோகுணம் என்றழைக்கப்படும் இயற்கையின் 2ஆம் குணத்தின் பிற படைப்புகளும் உப படைப்புகளாகும். இந்த ரஜோகுணமானது மூலப்பொருளான காற்றிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ உயிர் சக்தி அப்படிங்கிறது நம்ம உடல் இயக்கத்துக்கு தேவையான சக்தி அப்படின்னு நம்ம பாக்குறோம். பொதுவாவே கொஞ்சம் உடலை வந்து நம்ம என்ன பண்ணணும், நடந்து போகிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுறுசுறுப்பா நம்ம காரியங்கள் செய்யறது அப்படி பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க வயசானா கூட நம்ம என்ன பண்ண முடியும், உடலை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னாக்க 80 இயர்ஸ்ல கூட என்ன பண்ணுவாங்க, நல்ல சூப்பரா நடந்து போயிட்டே இருப்பாங்க. சோ பிரபுபாதர் பார்த்தோம் அப்படின்னாக்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த நேரத்துல எந்த நாட்டுல போய் இறங்கினாலும் சரி, அந்த ஜெட்லாக் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு ரொம்ப பாதிக்கவே பாதிக்காது. போன அந்த இதுல இருந்து அவர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவார். கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு அப்புறம் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவார். அதே மாதிரி டெய்லி காலையில வாக்கிங், அந்த ஜப்பா வாக் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி வாக்கிங் போயிட்டு இருக்கிற சமயத்துல பல உபன்யாசங்கள் கொடுத்து அதுல இருந்தே பல புஸ்தகங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிரபுபாதே மார்னிங் வாக்ல இருந்து பல புஸ்தகம், உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது அந்த புக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வாக்ல இருந்து வந்த புஸ்தகங்கள் தான். பிரபுபாதர் பேசுறது ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து புக்கா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுடைய கை கால்கள் சும்மாவே உட்கார்ந்துருந்தோம், எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்கார்ந்துருந்தோம். சில பேருக்கு இந்த ஒரு எண்ணம் இருக்கும், நமக்கு தான் நிறைய ஆளுங்க இருக்காங்க, நம்ம எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்மளுடைய காரியங்களை நாமளே செய்துக்கிறது, பகவானுடைய தொண்டுல நம்ம ஈடுபடுத்திக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்யும் போது உடல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், ஆரோக்கியமா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும்.
यतैते सङ्कता बाधा भूतेन्द्रिय मनोगुणा यथा जपन निर्माणे न स्वेतुर्ब्रह्म विक्रम. ஆன்மீகங்களில் மிகச் சிறந்த நாரதா, மூலப்பொருள்கள், புலன்கள், மனம் மற்றும் இயற்கை குணங்கள் ஆகியவற்றை பொருந்தபடி இணைக்காதவரை உடல் எனப்படும் வடிவங்களை உருவாக்க முடியாது. இப்ப என்னாச்சு, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கு இல்லையா? என்னென்ன அப்படின்னா, மூலப்பொருட்கள் தனியா இருக்கு, புலன்கள் தனியா இருக்கு, மனம், இந்த குணங்கள் இதெல்லாம் என்ன இருக்கு, தனித்தனியா இருக்கு. இதெல்லாம் இப்ப என்ன பண்ணணும், அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் பண்ணாதான் அந்த குறிப்பிட்ட ஷேப் வரும். நம்ம ஏற்கனவே ஒரு கார் உதாரணம் பார்த்தோம் இல்லையா? ஒரு கார் ஃபேக்டரியில பார்த்தோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாகங்கள் உற்பத்தி செய்வாங்க. கடைசியில அதை அசம்பிள் பண்ணாதான் என்ன ஆகும், ஒரு காரா அது உருமாறும். திலகவதி மாத்திட்டு படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு முறை ஜீவராசிகளின் வெவ்வேறு வகைப்பட்ட உடல் அமைப்புகள் மோட்டார் வண்டியின் பாகங்களை ஒன்றாக பொருத்துவதன் மூலமாக வெவ்வேறு வகையான மோட்டார் வண்டிகளை உற்பத்தி செய்வதை போன்றதாகும். வாகனம் தயாராக பின் வண்டியோட்டி வாகனத்தில் அமர்ந்து தான் விரும்பியவாறு அதை இயக்குகிறான். இது பகவத்கீதையிலும் 18.61 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜீவராசி உடல் என்னும் இயந்திரத்தின் மீது அமர்ந்திருப்பவனை போன்றவனாவான். ரயில் வண்டி அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் நகர்வதைப் போலவே உடல் எனப்படும் வாகனம் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. ஆயினும் ஜீவராசிகள் உடல்கள் அல்ல. வாகனம் எனப்படும் உடலிலிருந்து அவை வேறானவையாகும். ஆனால் புத்தியில் தாழ்ந்த ஜட விஞ்ஞானியால் புலன்கள், மனம் மற்றும் ஜட இயற்கை குணங்கள் எனப்படும் உடலின் வெவ்வேறு பாகங்களை ஒன்றாக பொருத்தும் முறையை புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு ஜீவராசியும் பரம புருஷரின் பின்ன பகுதிகளாக உள்ள உயிர் பொறிகளாகும். தந்தை பகவான் அவரது மக்களிடம் கருணை கொண்டவராக இருப்பதால் தனித்தன்மை வாய்ந்த ஜீவராசிகள் ஜட இயற்கையை அடக்கியாள வேண்டும் என்ற அவர்களது விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு சிறிய சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அழும் குழந்தையை சமாதானப்படுத்துவதற்காக தந்தை சில விளையாட்டு பொருட்களை கொடுப்பது போலவே ஜட இயற்கை பகவானின் பிரதிநிதியின் கட்டுப்பாட்டில் இருப்பினும் ஜீவராசிகள் விருப்பம் போல ஜட இயற்கையை அடக்கியாள அனுமதிப்பதற்காக பகவானின் விருப்பத்தால் ஜட படைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஜீவராசிகள் சிறு குழந்தைகளை போன்றவர்கள். பகவானுடைய வேலைக்காரியின் இயற்கை கட்டுப்பாட்டின் கீழுள்ள ஜடவெளியில் இவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றனர். அவர்கள் பணிப்பெண்ணை மாயையை எல்லாமாக கருதி பரம சத்தியத்தை துர்காதேவியை போன்ற பெண்பால் என்று தவறாக எண்ணுகின்றனர். குழந்தைத்தனம் கொண்ட முட்டாள்களான பௌதிகவாதிகளால் பணிப்பெண் அல்லது ஜட இயற்கை என்ற கருத்திற்கு அப்பால் செல்ல முடியாது. ஆனால் பணிப்பெண் எஜமானருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதைப் போலவே ஜட இயற்கையின் அனைத்து செயல்களும் பகவானாலேயே ஆளப்படுகின்றன என்பதை புத்திசாலியான அவரது மகன்கள் அறிந்துள்ளனர். புலன்களைப் போன்ற உடலுறுப்புகள் மகத் தத்துவத்தின் படைப்புகளாகும். பகவானின் விருப்பத்தால் அவை இணைக்கப்படும் பொழுது ஜட உடல் தோற்றத்துக்கு வருகிறது. ஜீவராசி உடலை செயலாற்றுவதற்கு உபயோகித்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறான். இது பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த மாதிரி நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாமே தனித்தனியா மகத்துவத்துல இருக்கும். அதை அசம்பிள் பண்ணக்கூடிய அந்த 2ஆம் தர அந்த படைப்பை பிரம்மா செய்றார். இந்த தேவர்கள் அதுக்கு உதவி செய்யறாரு. 10 விதமான தேவர்கள் பார்த்தோம் இல்லையா? புலன்களுக்கு அதிபதிகளாக இருக்கக்கூடிய பல தேவர்களை பார்த்தோம். இவங்கெல்லாம் அந்த புலன்களுக்கு அதிபதிகளா இருந்து கர்ம வினைக்கேற்ப ஒரு உடல் நமக்கு கொடுக்கப்படுது. ஆக இதுதான் எல்லாம், நம்முடைய இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க யார முழுமுதற் கடவுளா நினைக்கிறாங்க? ஆதிபராசக்தி கேள்விப்பட்டிருக்கோமா? அவங்கதான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி, சக்தி தான் மூலம் அப்படின்னு இல்லையா? சோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க ஜடசக்தியுடைய மாயையினால அவங்க கவரப்படுகிறார்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா இப்ப கேட்கலாம். மாதாஜி, அந்த ரஜகுணம் மட்டும் எனக்கு புரியல மாதாஜி, ஒரு வாட்டி சொல்லுங்க. இந்த 31ல சொல்லிருக்கீங்க ரஜகுணத்தினால வெறுப்பத்திற்கு. இந்த ரஜோகுணம் சொன்னீங்கல்ல, அது புரியல மாதாஜி.
சீக்கிரமா மணி 5 ஆயிடுச்சேன்னு பாக்குறதா இருக்கு மாதாஜி. கேட்க கேட்க ஆசையா டக்குன்னு 5 ஆயிடுச்சு டைம். இது மாதாஜி அந்த இந்த 31 ஸ்லோகத்துல ரஜோகுணத்தின் தொடர்ந்து ஒரு உருமாற்றத்தால் செவி, தோல், மூக்கு, கண்கள், வாய், கைகள், புற பாலுறுப்புகள், கால்கள், மலத்வாரம் போன்ற புணர்வுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவற்றை புத்தியும் உயிர் சக்தியும் உற்பத்தி. அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் புரியல மாதாஜி. அதான் மாதாஜி, காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எப்படி உற்பத்தி பண்றாங்களோ, ரொம்ப அழகா அந்த மோட்டார் வண்டியை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு டூ வீலர் பார்த்தோன்னா ஒவ்வொரு மாடல் பண்றாங்க இல்லையா, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து ரஜோகுணத்தினால உற்பத்தி ஆகுது. ரஜோகுணம் மற்றும் காலம் இதனுடைய ஆதிக்கத்தினால இந்த மாதிரியான பார்ட்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணிடுறாங்க. ஆனா அதெல்லாம் இப்ப என்ன பண்ணணும், அசம்பிள் பண்ணணும் இல்லையா. அசம்பிள் பண்ணாதான் அதுக்கு ஒரு ஃபார்ம் கிடைக்கும் இல்லையா. சோ அந்த காரியத்தை பகவானுடைய மேற்பார்வையின் கீழே மற்ற தேவர்கள் அதை செய்யறாங்க. ஒரு சத்துவகுணத்துல இருந்து மனம் உற்பத்தி ஆச்சு. அப்புறம் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய பலவிதமான 10 விதமான தேவர்கள் வந்தாங்க. ரஜோகுணத்திலிருந்து புலன் உறுப்புகள் உற்பத்தி ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். இந்த மாதிரி அடுத்து இயக்கம் அப்படின்னு அந்த ரஜோகுணத்துல நம்ம எப்படி இயங்குறோம், அந்த இயக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பொருளையில பிரபா சொல்றாரு. அடுத்ததும் அந்த அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல நம்முடைய இயக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. நான் அதுதான் வந்து பகவத்கீதையில அந்த ஸ்லோகா உங்களுக்கு கோட் பண்ணேன். 18.61 சொன்னீங்க. 18.61 அது வந்து பகவத்கீதையில நான் கோட் பண்ணது 15வது அத்தியாயத்துல இருந்து. 18.61 என்ன ஸ்லோகம்? இந்த உடல் உறுப்புகள் பத்தி தான் மாதாஜி. அந்த இதுதான் இல்ல அது என்ன ஸ்லோகம் யார் சொல்றீங்க? 18.61 வேற கம்பேரிசன் இது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷார்ஜுன திஷ்டதி பிராமயம் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. ஸோ பகவான் எல்லோருடைய இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கார். ஆத்மாக்கள் ஜட இயற்கையால கொடுக்கப்பட்ட இயந்திரம் மாதிரி இருக்கக்கூடிய உடல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரயாணம் பண்ணிட்டே இருக்காங்க. யந்திராரூடானி மாயையா. யந்திரம்னா என்ன? ஒரு மெஷின் இல்லையா. சோ பிரபாதரிங்க நமக்கு மோட்டார் வாகனங்கள் அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கார். கார் வச்சுக்கலாம், எந்த மிஷினை வேணா நம்ம வந்து உதாரணமா வச்சுக்கலாம். அந்த மிஷினை இயக்கிறதுக்கு யார் தேவை? ஒரு டிரைவர் தேவை இல்லையா. அந்த மாதிரி ஆத்மா அந்த உடலுக்குள்ள வைக்க முதல்ல ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கு. ஸ்பேர் பார்ட்ஸை இப்ப அசம்பிள் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதை டிரைவ் பண்றதுக்கு யார் தேவை? ஒரு டிரைவர் தேவை இல்லையா. அந்த மாதிரி உடல்கள் உற்பத்தி ஆயாச்சு. அந்த உடல்கள் இயங்கணும்னா அதுக்குள்ள யார் வரணும்? ஆத்மா வரணும். வந்தா தான் அந்த உடல் இயங்கும், இல்லைன்னா அந்த உடல் இயங்காதே இல்லையா. அதனால யந்திராரூடானி மாயையா, மாயையால கொடுக்கப்பட்ட இந்த உடல்ல ஆத்மா உள்ள இருந்து என்ன பண்ணுது, இந்த உடலை இயக்குது. பரமாத்மா கூடவே இருக்காரு, அவருடைய கருணையினால இந்த உடல் இயங்குது. புரியுதா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா. ஆமா மாதாஜி. இந்த உற்பத்தியும் கொஞ்சம் நல்லா இருக்கு மாதாஜி. அந்த காற்று, அந்த பஞ்ச தத்துவம், அந்த பகவான் எதுக்கு நமக்கு இவ்வளவு உதவிகள் செய்யறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கோச்சுக்கிட்டு வந்தவங்களுக்காக பகவான் இத்தனை உதவிகள் செஞ்சு எப்படியாவது நாம நம்மளுடைய புலன்களை கொண்டு அவருக்கு சேவை பண்ணணும். அதுக்குத்தான் இத்தனை ஏற்பாடுகளை பகவான் நமக்கு செய்து கொடுக்குறார். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நினைச்சு பாருங்க, இதே நாக்கு பகவானுடைய நாமத்தை சொல்லலைன்னா என்னென்ன பண்ணும், என்னென்ன பேசும். பாகவதம் கேட்கல அப்படின்னா என்னென்ன கேட்கும் நினைச்சு பாருங்க. அது மாதிரி ஒவ்வொரு செயலையும் நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு செயலையும் என்ன பார்ப்போம், என்ன பார்த்துட்டு இருப்போம். கையில செல்போன் ரீல்ஸ் பார்க்கலாம், அது பார்க்கலாம், இது பார்க்கலாம், என்னென்னமோ பார்க்கலாம் இல்லையா. அதெல்லாம் பார்த்துட்டு பொழுது போயிட்டே இருக்கும். பேச்சு என்ன பேச்சுன்னு தேவையில்லை, என்னென்னமோ பேசிட்டே இருப்போம். சாப்பிடுறது நாக்குக்கு பிரசாதம்னு இல்லை, என்ன வேணா சாப்பிடலாம் அப்படின்னா இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப எல்லாருக்கும் என்ன வருத்தமா இருக்கு, இப்ப எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது போல இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஹோட்டல்ல எல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்களாம் கேஸ் இல்லாதனால. அதனால இந்த என்ன ஜொமேட்டோ அதுல எல்லாம் ஆர்டர் பண்ணி விதவிதமா சாப்பிட முடியாதே அப்படிலாம் வருத்தப்படுறாங்க. ஸோ இது மாதிரி நமக்கு புலன் கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா அதெல்லாம் தான் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா அதெல்லாம் நம்மள எங்க கொண்டு போய் இப்போ சேர்க்கும் அப்படின்னாக்க கண்டிப்பா
தாழ்ந்த உயிரினங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம். இதேதான் எல்லாருக்கும் இருக்கு. இதே கண்ணு, காது, மூக்கு, பால் உறுப்புகள் எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு. மனிதர்களுக்கும் இருக்கு, மற்ற ஜீவராசிகளுக்கும் இருக்கு. ஆனா மனித வடிவத்துல நாம இதை சரியா பயன்படுத்தி திரும்ப அந்த மிருக இனத்துக்கு போகாம நம்மள நாம காப்பாத்திக்க முடியும். இவ்வளவு அருமையான ஏற்பாடு பகவான் பண்ணியிருக்காரு பாருங்க. இது இதுதான் உண்மையான விஞ்ஞானம். எப்படி ஒரு பொருள்ல இருந்து ஒவ்வொரு பொருள் வருது, இத முதல்ல விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கட்டும். ஆகாயத்துல இருந்து சப்தம், அதுக்கப்புறம் காற்றுல 2 விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி படிப்படியா முதல்ல அவங்க இந்த பஞ்சபூதங்களை ஆராய்ச்சி பண்ணட்டும். அதுக்கப்புறம் அவங்க மற்ற விஷயங்களை பார்க்கலாம். சோ அதனால பாகவதம் அப்படிங்கிறது முழுமையான விஞ்ஞானம். நம்ம பத்தின விஞ்ஞானம், பகவானை பத்தின விஞ்ஞானம் முழுமையானது இது. ஓகேவா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த தேவர்கள் தான் அசம்பிளரா மாதாஜி? அசம்பிளர் பண்றது தேவர்கள். அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க. 3rd கேண்டோல அவங்க பிரார்த்தனை ஏன்னா அவங்களால செயல்பட முடியாது. அதுக்கப்புறம் அவங்க பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பகவான் சக்தி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க தங்களுடைய காரியத்தை அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. கர்மா வினைக்கு ஏத்த மாதிரி அவங்க பார்ட்ஸை பகவான் இது பண்ணி கொடுப்பார். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இதுல ஜட இயற்கையின் அனைத்து செயல்களும் பகவானாலேயே ஆளப்படுகின்றன என்பதை புத்திசாலியான அவரது மகன்கள் அறிந்துள்ளனர். மகன்கள்னா யார் மாதாஜி? எல்லா ஜீவராசிலையும் பகவானுடைய மகன்கள் தான். இங்க குறிப்பா நம்ம யார பார்க்கலாம் அப்படின்னா ஆச்சாரியர்கள், தூய பக்தர்கள், ஆச்சாரியர்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளும் மகன்கள் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை மறந்துட்டோம். அதை மறந்து நாம தான் இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக இருக்கோம். உலகம் பிறந்தது எனக்காக, நான் தான் அனுபவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே மாதாஜி, இன்னைக்கு கிளாஸ்ல நான் ஃப்ளோ சார்ட் மாதிரி பண்ணி இப்போ எழுதுனதை போட்டிருக்கேன் மாதாஜி. நான் கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கேன். நான் பார்த்து குரூப்ல தானே போட்டிருக்கீங்க? ஆமா மாதாஜி, நான் கரெக்டா அதை புரிஞ்சிட்டு இருக்கேனா அப்படின்னு. அது ஒரே ஒரு இது நீங்க அசம்பிளிங் சொன்னீங்கல்ல மாதாஜி, அது டெக்னிக்கல்லா ஒரு சிம்பிள் போட்டிருக்கேன் பிளஸ்ங்கிறது. அந்த சிம்பிள் என்ன பண்ணணும்னா நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை கூட்டிரும், பிளஸ் பண்ணிரும் மாதாஜி. பிளஸ் பண்ணி கொடுக்கும் அந்த சிம்பிள். எலக்ட்ரானிக் ரீதியா அது பிளஸ் பண்ணி கொடுக்கும். ஆர் கேட்டுன்னு சொல்லுவாங்க அது எலக்ட்ரானிக்ஸ்ல. மூலப்பொருட்கள், புலன்கள், மனம், இயற்கை குணங்கள் இது எல்லாம் கூட்டி உடல் என்னும் வடிவம் பகவானோட சக்தி மூலமா கொடுக்குது என்ன புரிஞ்சு போட்டிருக்கேன். அது நான் என்னோட புரிதல் கரெக்டா தப்பா இருக்கான்னு. ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? முடிச்சுக்கலாமா? பஞ்சா கல்பத்தருஷ்ட கிருபா சிந்துப்தியேவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்தைக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் கோ பிரேமநந்தே ஹரி ஹரி கோ. எப்போது சொல்ற மாதிரிதான், இன்னைக்கு படிக்காதவங்க கண்டிப்பா நாளைக்கு படிக்கலாம், வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு யார் யார் படிக்கலையோ அவங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க நாளைக்கு படிக்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஆல். உமா மாதாஜி, நான் உங்களை படிக்க கூப்பிட்டேன், நீங்க படிக்கல. ஓகே, நாளைக்கு படிங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. எந்த கொடுத்துட்டுமா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.